ஹாய் வாங்க வாங்க வாங்க. என்ன இவ்வளோ கொடூரமாக இருக்கான்? இங்கே பாருங்க பூச்சி வேற இதுல விஸ்கி போடு. ஓ மாஸ்க் போட்டிருக்கானா? உள்ள ஒரு மனுஷன் தான் இருக்கான். காக்கா மாஸ்க போட்டு வந்து என்ன கண்ணு வச்சிருக்கான். தீவிரவாதி, அவன் தீவிரவாதி. அவனுக்கு இந்த சுனி கரப்ப தான் கரெக்டா இருக்கும். உன் கையில இருக்க துப்பாக்கி கீழே போடு, இல்ல இந்த பொம்மையை வச்சே உங்களை குத்திடுவேன். இந்த இடத்துல குத்துறேன்டா, கேட்க மாட்டேன். ஒர்க் அவுட் ஆகுது. அங்க பாருங்க அழுகுறான், ஆனா சிரிச்சுக்கிட்டே அழுகுறான்டா, ஆனந்தமா இருக்கான். அவனுக்கு அங்க குத்துன தப்பா போச்சு, அவன் கழுத்திலே குத்துவோம். அவனுக்கு வலிக்குது போல. அங்க பாருங்க வாயை பொழந்துட்டான். இனிமே இந்த பக்கமே அவனை பார்க்க கூடாது, ஓடிப்படா. Yo guys, welcome back to Lovely Boss. இன்னைக்கு நம்ம yes or no உள்ள விடலாமா வேணாமாங்கிற கேம் தான் விளையாட போறோம். I am a security. நம்ம பப்ளிக் எக்ஸாம் எழுதும் போதெல்லாம் உள்ள போறதுக்கு முன்னாடி பிட்டு வச்சிருக்கோமா இல்ல ஏதாவது சீட்டிங் பண்றோமான்னு சொல்லிட்டு எல்லா இடமும் செக் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி செக் பண்ற வேலை தான் நமக்கு. பட் நம்ம எக்ஸாம் ஹாலில் செக் பண்ண போகிறது இல்லை, நைட் கிளப். இங்கே தான் இன்றைக்கி நம்ம வேலை செய்ய போகிறோம். அங்கே உள்ள நிறைய பேர் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? இந்த இடத்துக்கு நம்ம செக் பண்ணி உள்ள அலோவ் பண்ணணும். இந்த நைட் டைம் இயற்கை அழகாக இருக்குது, இந்த இடமும் சூப்பராக இருக்குது. அட கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்க, வாங்க 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 வாங்க. அப்படியே நின்னுங்க மேடம். இது மேடம் கிடையாது, மிஸ் இருக்குது. அப்போ கண்டிப்பாக இவர் சார் தான். நீங்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களை ஃபுல்லாக செக் பண்ண வேண்டியது இருக்குது. என்னது இது? ரோட்டில் எதுவும் உருண்டுட்டு வந்தீங்களா? இவ்வளோ அழுக்காக இருக்குது சட்டை. நம்ம கிளப்போட ரூல்ஸ் பிரகாரம் உள்ள யாரும் கேப் போட்டு போகக்கூடாது. இவர் கேப் போட்டிருக்காரு. சார் என்ன மன்னிச்சுக்கங்க, இந்த கேப் உள்ள போட்டு போக கூடாது. அங்க பாருங்க, அவர் கையில கேரட் வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் எடுத்து சாப்பிட்டுக்கலாம்னு வச்சிருப்பாரோ. சரி ஓகே, இவரை செக் பண்ணுவோமா? இங்க ஏகப்பட்ட பொருள் இருக்கு, இதுல இருந்து நம்ம எதுவுமே எடுக்கலாம். இது என்ன, இது ஒரு கன்னு மாதிரி இருக்கு, ஆனா இது பார்க்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. என்னது இது? ஓ வாட்டர் கன்னா. இதை வச்சு இவரை க்ளீன் பண்ணுவோமா? துரை கொஞ்ச நேரம் ஆடாம செய்யாம தான் நின்னுங்களே, ஒரு மீசையை பிடிச்சிக்குவோம். இப்போ க்ளீன் பண்ணலாம். எஸ், நம்ம நினைச்ச மாதிரி அங்கே பாருங்க அழுக்கெல்லாம் போகுது. இருக்கிற எல்லா அழுக்கையும் க்ளீன் பண்ணி விட்டுருவோம். இவ்வளோ அழுக்கா உள்ள போனால் எப்படி உங்களை மதிப்பாங்க எல்லாரும்? இங்கே பாருங்க கையெல்லாம் சேரா இருக்கு. எங்கேயோ வலிக்கட்டு விழுந்துட்டு வந்துருப்பாரு போல துரை, அதனால தான் இப்படி சேரா இருக்கு எல்லா இடமும். பின்னாடிலாம் இருக்கா? பின்னாடி க்ளீன் பண்ணி விட்டுருவோம். செக்யூரிட்டி வேலை பார்க்க வந்துட்டு என்ன வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? இந்த கேரட்டை பிடி. ஆஹா, கேரட்டை பிடிக்கலான்னு பார்த்தா வாட்ச் எடுத்துட்டேனே. சார் தெரியாமல் எடுத்துட்டேன், உங்கள் கையிலேயே வச்சுக்கோங்க. அந்த கேரட்டை கொஞ்சம் கொடுங்க. இந்த கேரட்லாம் உள்ளே கொண்டு போகக்கூடாது. கையும் கொஞ்சம் அழுக்கா இருக்குது, இதையும் க்ளீன் பண்ணி விட்டுருவோம். அட கையை ஆட்டாம தான் ஏறேன் மீசை. இந்த மீசையும் க்ளீன் பண்ணி விட்டுருவோம். இப்போ தான் பார்க்க அழகாக இருக்கீங்க. இதுக்கப்புறம் இந்த கன்று தேவையில்லை, ஹீரோ மாதிரி இருக்கீங்க சார். மீசக்கார நண்பா உனக்கு ரோசம் அதிகம்டா. இந்த கேப் உள்ளே போட்டு போகக்கூடாது எங்கள் ரூல்ஸ் படி, அதனால நான் இந்த டேபிள்லேயே வச்சிருக்கேன். நீங்கள் உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது ஒருவேளை என்கிட்ட அந்த கேப் இருந்துச்சுன்னா நீங்க அப்போ வாங்கிக்கிங்க. இப்போ நீங்க உள்ள போலாம். யூ ஆர் அப்ரூவ்ட். உங்ககிட்ட இல்லீகலான பொருள் எதுவும் இல்லை, அதனால நீங்க உள்ள போலாம் சார் போலாம். ஓகே, அடுத்தது யாரு? யாரா அது? அங்க பாருங்க வாத்து பொம்மை எல்லாம் வச்சிருக்கான். கம் ஹியர் மேன். ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சவன் அப்படியே எந்திரிச்சு வந்துட்டான் போல. வாய்ஸுக்கும் இவன் உருவத்துக்கும் சம்மந்தமே இல்லையே. இந்த வாத்து பொம்மையை குடுறா. இதெல்லாம் உள்ள எடுத்துட்டு போக கூடாது. ஹெட்ஃபோன்லாம் போட்டிருக்கான், அதெல்லாம் அலோடுன்னு நினைக்கிறேன் உள்ள. ஆனா இங்க பாருங்க குட்டி பாவாடை. டேய் மிஸ் தாடிலாம் வச்சிருக்க, பொண்ணுங்க ட்ரெஸ் போட்டிருக்க. யாரு ஏமாத்த பாக்குற? இதுக்குள்ள ஏதோ ஒண்ணு மறைச்சு வச்சிருக்க தானே? ஐயோ கையோட வந்துருச்சு, உள்ள ஒண்ணுமே போடலாவே. அச்சோ, சட்டி போடுற பழக்கம் இல்லைன்னு சொல்ல மாட்டேடா. இவனை பார்த்தா எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு. சட்டைக்குள்ள ஏதாவது வச்சிருக்கானா? இந்த பக்கம் எதுவும் இருக்குமா தெரியல. இந்த பக்கம் கத்தி வச்சிருக்கான். இவன் முழிச்ச மொழியிலேயே தெரிஞ்சது இவங்கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு. இப்போ சைலண்டா இப்படியாவது அவங்ககிட்ட இருந்து அந்த கத்தி எடுத்தாக்கணும். கமாங்க வா. எடுத்தாச்சு. யாரை குத்துறா அந்த கத்தி எடுத்துட்டு வந்த? ஒழுங்கா உண்மையை சொல்லு, இல்ல உன்னை குத்திடுவேன். வச்சுக்க. என்னடா அழுதுகிட்டு இருக்கான்? சரி அழுகாத இரு எடுத்துறேன். இது மட்டும் தான் வச்சிருக்கியா இல்ல வேற ஏதாவது வச்சிருக்கியா? இவனை செக் பண்ணி ஆகணும். ஸ்கேனர். இவன் உடம்புல ஏதாவது இருந்துச்சுன்னா இதில் சிக்னல் காட்டும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இருங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். இவன் மண்டையில இருந்தே செக் பண்ணுவோம். ஒரு இடம் கூட விடக்கூடாது. கொஞ்ச நேரம் பேசாம இருறா. நோயின்னு பேசிக்கிட்டே இருக்கான். இங்கே ஏதோ சவுண்டு கேட்குது. இதுதான் முன்னே பார்த்துட்டோமே, ஆனால் எதுவுமே இல்லை, ஆனால் சவுண்டு மட்டும் கேட்டுச்சு. ஓகே, ஓ வாட்சில் இருந்து கேட்குது போலங்க. அது வாட்ச்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாக்கெட்டில் ஏதாவது வச்சிருக்கானா? இந்த பக்கம் இதுலையும் எதுவும் இருக்க மாதிரி தெரியல. கீழே ஏதாவது மறைச்சு வச்சிருக்கானா? அட மாதர் சோர், யாரா அவன்? ஆடிக்கிட்டே இருக்கான், சும்மா நோயின்னு பேசிக்கிட்டே இருக்கான். என்ன அழுதுகிட்டு இருக்கான்? சரி கவலைப்படாத, கொண்டு உள்ள விட்டுறேன். ஓகே, இவங்கிட்ட வேற எதுவும் இருக்க மாதிரி தெரியல, அதனால நம்ம அப்ரூவ் கொடுத்துடலாம். அவன் மண்டையிலே ஒரு குத்து, அவ்வளோதான். நீ உள்ள போகலாம். இப்படியே நோயின்னு அடுத்த டைம் பேசிக்கிட்டு இருந்தேன், மண்டையை பொழந்து விடுவேன். போடா. இவ்வளோ வேகமாக போய் என்ன பண்ண போறான் தானே பார்க்குறீங்க? அங்கே ஜன்னலில் தெரியுது பாருங்க, டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கானுங்க. அது மாதிரி டான்ஸ் ஆட போகிறான். அடுத்த கஸ்டமர் வரலாம் வாங்க. அப்படியே நின்றுங்க. இவ்வளோ நேரத்தில் இப்போதான் லேடி கஸ்டமர் வந்திருக்காங்க, ஆனால் அவங்க சட்டையும் அழுக்கா இருக்கு. இது என்னது கையில்? ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். மேடம் ஸ்நாக்ஸ் எல்லாம் உள்ளே கிடைக்கும், இதெல்லாம் உள்ள கொண்டு போகக்கூடாது. திஸ் இஸ் நாட் அலவுட். அதை கொஞ்சம் கொடுங்க. இப்படி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நல்லா டைட்டாக பிடிச்சிருக்காங்க.
எடுத்துட்டேன்ல. இதெல்லாம் பறிமுதல் பண்ண பொருள் உங்களுக்கு கிடைக்காது, எனக்கு தான். இருங்க எடுத்து சாப்பிட்டு போதும், எடுக்க முடியல. இப்படி வரவங்கலாம் வெளியே இருந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அப்புறம் என் ஓனர் எப்படி சம்பாதிப்பான்? அவன் எப்படி எனக்கு சம்பளம் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுப்பான்? வேற எங்கேயாவது ஸ்நாக்ஸ் மறைச்சு வச்சிருக்கீங்களா? உங்களை செக் பண்ணணும். இந்த பாக்கெட்ல எதுவும் இல்லை, இந்த பாக்கெட்ல எதுவும் இல்லை. ஃபேண்ட் பாக்கெட்டே இல்லையா? ரொம்ப மகிழ்ச்சி. அவங்க ஊடிக்கு பின்னாடி வச்சிருந்தாலும் வச்சிருப்பாங்க. கொஞ்சம் கீழே கும்பிங்க. ஐயோ, உங்களை அடிக்கணும்ங்கிறது ஆசை இல்லை மேடம். பின்னாடி ஏதாவது மறைச்சு வச்சிருக்கீங்களான்னு பார்த்தேன், எதுவும் இருக்க மாதிரி தெரியல. லேடிஸாக போயிட்டாங்க, அதனால நம்மளால டச் பண்ண முடியாது. எல்லா இடத்தையும் நம்ம ஸ்கேனரை வச்சு செக் பண்ணுவோம். ஓகே, மண்டையில் எதுவும் இருக்க முடியல. இது சவுண்டு கேட்குது, என்ன இது? ஓ, தோடா. இங்கே பாருங்க, தோடை போட்டுவானா ஏதோ ஒரு கம்பியை வளைச்சு போட்டு வந்துருக்குது. சரி, ஓகே, இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு முன்னாடி வந்தவனுங்களெல்லாம் சட்டையை கழட்டி உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தோம். ஆனால் இவங்க லேடி, அதனால அப்படிலாம் பார்க்க முடியாது. ஃபேண்டு கடியில் ஏதாவது மறைச்சு வச்சிருக்காங்களா? ஓகே, ஃபேண்டில் எதுவும் இருக்க மாதிரி தெரியல. சூளை ஏதாவது மறைச்சிருக்காங்களான்னு பார்ப்போம். சூளையும் எதுவும் இல்லை. ஓகே, இவங்ககிட்ட இந்த இல்லீகலான பொருள் எதுவும் இல்லை. ஆனா அவங்க சட்டை ரொம்ப அழுக்கா இருக்கு. மேடம், நீங்க கவலைப்படாதீங்க, உங்களை பளிச்சுன்னு மாத்த வேண்டியது ஏன் பொறுப்பு. இந்த லவ்லி பாஸை நம்பினோர் கைவிடப்படார். உங்களை நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்க, எப்படி பளபளன்னு. ஆடாம அசையாம நின்னீங்கன்னா போதும், உங்களை நீட்டா க்ளீன் பண்ணிடுவேன் நானு. ஆனா இவ்வளவு பொறுமையா க்ளீன் பண்ணா ரொம்ப நேரம் ஆகும் போலியே. வேற ஏதாவது பொருள் கிடைக்குதான்னு பார்ப்போம். பாத்திரம் விளக்குற பிரஷ் இருக்குங்க, இதை வச்சு க்ளீன் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். எஸ், க்ளீன் ஆகுது, ஃபாஸ்டாவே க்ளீன் ஆகுது. இந்த கேம்குள்ள எல்லா விஷயமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா ஒரே ஒரு விஷயத்தை தவிர, இந்த அக்கா நொன்னு பேசிக்கிட்டே இருக்குதுடா, கடுப்பாகுது. இது வாயா டேப் ரிகார்டா? நொன்னு பேசிக்கிட்டே இருக்க, கொஞ்ச நேரம் சைலண்டா இருக்கா? சொல்லிக்கிட்டு இருக்கேன், கமெண்ட். அவ்வளவுதான், இந்த அக்காவை க்ளீனும் பண்ணியாச்சு, செக்கும் பண்ணியாச்சு. எக்கோ, இன்னொரு டைம் என்கிட்ட நொன்னு பேசுனேன், இப்பதான் சொன்னேன். ஒரே குத்தி உள்ள இருக்க குடலை வெளியே எடுத்துருவேன் பத்துக்கு. சரி, இந்த அக்காவுக்கு அப்ரூவ் கொடுத்துருவோமா? பேசிக்கிட்டே இருக்கு, வாயிலே குத்து. என்ன பச்சை கலர் மண்டையா மாறிடுச்சு, கிரீன் ஸ்கிரீனு. கைஸ், இந்த வீடியோ யாரெல்லாம் இன்னும் லைக் கொடுக்கல, லைக் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க. அப்போ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க முடியும். எப்படி ஓசிலேயே நமக்கு கிரீன் ஸ்கிரீன் கிடைச்சிச்சா? அடுத்தது ஒரு அக்கா வருதுடா. இந்த அக்காவது என்னங்கடா, வரவனுங்களாம் சேத்துல விழுந்து எந்திரிச்சு வரீங்களா? எல்லாம் ஒரே மாதிரி அழுக்கா இருக்கானுங்க. அங்க பாருங்க, ரூல்ஸ் போர்டில் இல்லீகலா ஏதோ ஒன்று வச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, கண்ணாடியும் போடக்கூடாது போல. ஓகே, கண்ணாடி நாட் அலோடு. மேடம், அந்த கண்ணாடி கொஞ்சம் கொடுங்க. எப்படியும் அந்த கண்ணாடியை கழட்டியாச்சு, இந்த டேபிளில் வச்சிருவோம். ஆனால் இவங்களும் ரொம்ப அழுக்கா இருக்காங்க, இவங்களே நம்ம க்ளீன் பண்ணணும். ஹாய் சொல்றாங்க. ஹாய் மேடம், ஐ எம் லவ்லி பாஸ். இந்த நைட் கிளப்புக்கு நான் தான் இன்னைக்கு செக்யூரிட்டி. ஓகே, உள்ள ஏதாவது வச்சிருக்கீங்களா? ஐயோ, இவங்க ஃபீமேல் இல்லை, தெரியாம சட்டையை கழட்டு போறேன் பாருங்க. ஓகே, பாக்கெட்ல ஏதாவது வச்சிருக்கா? ஏதோ வச்சிருக்காங்க. வாட் இஸ் திஸ்? எடுக்க முடியலையே. சரி, இந்த கை யூஸ் பண்ணி இந்த கையில் எடுப்போம். வந்துரு கமான். எஸ், வந்துருச்சு. என்னது இந்த கவருக்குள்ள? மாத்திரை, போத மாத்திரை. எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த லவ்லி பாஸ் செக்யூரிட்டியா இருக்க இடத்துல இதை கொண்டு வருவேன். எனக்கு கொண்டு வரலாமா? நீங்க உன் மூஞ்சை அடிச்சு உடைக்கல, வச்சுக்கோ. உன் குடலை ஊறி உனக்கே மாலை போடுறேன். என்னையவே ஏமாத்தலான்னு பாக்குறியா? இந்த வச்சுக்கோ. எங்கடா போச்சு? எங்க போனேன்? இதோ இருக்கு. என்கிட்ட உடனே தப்பிக்கவே முடியாது. சித்தா டேபிள் மேல இருந்த எல்லா பொருளையும் அது எடுத்துக்கிச்சு. கத்தி எடுத்துக்கிச்சு. திரும்பி நம்மளை குத்திருமோ? எப்படியாவது கையில இருக்கிறது எல்லாத்தையும் வாங்கணும். அக்கா சொன்னக்கா, தெரியாம அடிச்சிட்டேங்கா. அப்படியே உங்க கையில இருக்க எல்லா பொருளையும் கொடுத்துறீங்களா? ஓகே, இதை வாங்கியாச்சு. பொறுமையா கத்தியும் வாங்கிற வேண்டியதான். அவ்வளவுதான். இனிமே உன்னை இந்த பக்கம் பார்த்தேன், அவ்வளவுதான். யூ ஆர் ரிஜெக்டட். ஓடி போயிரு. திரும்பி இந்த பக்கம் வந்தேன்னா கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன். போகிறேன்ல. திட்டுது நம்மள. சொன்னக்கா, யாரை திட்டுற? ஒழுங்கா முடிஞ்சா நின்னு திட்டு, ஓடாத. அந்த பயம் இருக்குல்ல, இனிமே இந்த ஏரியாவில் நான் பார்க்கவே கூடாது. போதும். யார காக்கா மண்டையா இவ்வளவு க்ளோஸ் அப்ல வந்து நிக்கிறான்? உண்மையாலுமே காக்கா மண்டையா இல்ல மாஸ்க் எதுவும் போட்டிருக்கானா? இருங்க, இந்த காக்காவோட வாயை திறந்து பார்த்தா தெரிஞ்சிடும். உள்ள ஒருத்தர் இருக்கான். அப்ப இது மாஸ்க். காக்கா மாஸ்க போட்டு என்னையவே பயன்படுத்தலாம்னு பாக்குறியா? இங்க பாருங்க, டேட்டோவை இங்க ஏதோ கிறுக்கி வச்சிருக்கான். ஆனா என்னன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பக்கம் சாரின்னு எழுதிருக்கான், கீழே வந்து டெத்துன்னு எழுதிருக்கான், மேல ஏதோ கோடு போட்டிருக்கான். மூஞ்சி ஃபுல்லா வரைஞ்சி வச்சிருக்கான்டா டேட்டோவை வச்சு. சரி, இவனை செக் பண்ணுவோமா? கண்ணு வச்சிருக்கான். கத்தி எடு. என் பக்கத்தில் வந்த கத்தியை வச்சு குத்திடுவேன். ஒரு இன்ச்சு கூட நவரக்கூடாது. எப்படியாவது அவங்கிட்ட இருக்க கண்ணை எடுத்தாகணும். இல்லைன்னா அவன் கையில் அந்த கண்ணை எடுத்தானா நம்மள போட்டு தள்ளிடுவான். கமான், வா. எஸ், எடுத்தாச்சு. ஆன்சர். அங்கிருந்து நான் சுட்டுவேன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதை எப்படி இருக்கு? என் கையில கண்ணு கிடைச்சிச்சு, நான் பூண்டு விளையாடுவேன்டா. இப்ப பார், தூக்கி போட்டு கேட்ச் பிடிச்ச உடனே எங்க போச்சு? இங்க ஒரு கண்ணு இருக்கு, இதை எடுத்துக்கோ. பக்கத்துல வந்தா சுட்டுவேன். என்னடா சுட மாட்டேங்குது? ஐயோ, வரானே. சார் கூல் தெரியாம பண்ணிட்டேன். எதுக்கு கோவப்படுறீங்க? இது வரைக்கும் பாருங்க, கண்ணு கத்திலாம் கீழே உள்ள ஒரு பொருள் இங்க வந்துரும் போல. ஹே, இவன் யாரா? இவ்வளவு நேரம் நமக்கு பின்னாடி தான் இருந்தானா? நான் பார்க்கவே இல்லை. பெருசே தெரியாம அடிச்சிட்டேன். பெருசே, நீ எதுக்கு இங்க உட்காந்துருக்க? டிராப் டு சேல். இந்த இடத்துல பொருளை வச்சா சேல் பண்ணிக்கலாமா? இருங்க, இதை எடுத்து வச்சு பார்ப்போம். இந்த வாத்து பொம்மை வைப்போமா? $10 காட்டுது. எடுத்துக்கிட்டாரு. நமக்கு காசு கொடுக்குறாரு அதை எடுத்துக்கிட்டு. அப்படின்னா இவ்வளோ நேரம் நமக்கு பின்னாடி ஒரு கடையே இருந்திருக்கு. இந்த மாஸ்க் வச்சு பார்ப்போம். $40. இதோ ஆட் ஆகுது பாருங்க நம்ம அக்கௌண்ட்டில் மணி. இப்போ $150 இருக்கு. இந்த கேப்பை சேல் பண்ண முடியுமா? $10. அதே மாதிரி இந்த கண்ணாடி, இது இவனோட கண்ணாடியா? இருங்க போட்டு பார்ப்போம். இல்லை இவன் போடலன்னு நினைக்கிறேன். மாஸ்க் தான் போட்டிருந்தான். புறா அந்த கண்ணாடியை உனக்கு கேவலமாக இருக்கு. $30.
இருங்க இது கன்று வைக்க முடியுமா? வேணாம் இது இருக்கட்டும். நம்மகிட்ட பிரச்சனை பண்ண வருவானுங்களே அவனுங்களுக்கு நம்ம யாருன்னு காட்ட வேணாம். அதனால கன்னும் கத்தியும் வச்சுக்குவோம். இந்த ஸ்நாக்ஸை வைக்க முடியுமா? $10. ஓகே வேற இது என்ன மாத்திரை? சரி இதை வைக்க முடியுமா? $40. ஆமா இது ட்ரக்ஸ் இல்ல பெருசே, இது பிபி சுகர் மாத்திரைன்னு நினைச்சு எடுத்து வாயில போட்டுக்காத, போய் சேர்ந்துருவேன். இவன் மேல இன்னும் எனக்கு சந்தேகம் இருக்கு. இவனை பார்த்தா தீவிரவாதி மாதிரி இருக்கு. கன்னெல்லாம் வச்சிருந்தான், வேற ஏதாவது வச்சிருந்தாலும் வச்சிருப்பான். ஃபுல்லா செக் பண்ணணும் நம்ம. கையிடா. ஓகே இந்த பாக்கெட்ல எதுவும் இல்லை, இந்த பக்கம் பாக்கெட்லயும் எதுவும் இல்லை, கீழே ஃபேண்ட் பாக்கெட்ல ஃபேண்டோட பாக்கெட்டே இல்லையா? இந்த பக்கம் இல்லை. இங்கே தான் சவுண்டு கேட்குது. என்னது இது? மீன். இதே எதுக்கு எங்கிருந்து ஆற்றுல எதுவும் பிடிச்சிட்டு வந்தானா? ஆக்காட்டு இந்த வச்சுக்கோ. ஐயோ என் கையை கடிக்கிறான்டா. நல்ல வேலை கையை ரெண்டையும் சேஃபாக எடுத்தாச்சு. இங்கே பாருங்க அவன் கைக்கு மறுபடியும் அந்த மீன் போயிடுச்சு. எப்படி போச்சுன்னு தான் தெரியல. இங்கே நிறைய கேஜெட் இருக்குது. இதுலேருந்து அடுத்தது எது எடுக்கலாம்? இது என்னது? கன்னு மாதிரி டேட்டோ ரிமூவர். ஓகே இவன் மண்டையில் தான் ஏகப்பட்ட டேட்டோ இருக்குல்ல, இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறேன். உன்னை இன்னைக்கு நல்ல பையனா மாத்திரண்டா. டேட்டோ குத்துறதெல்லாம் கெத்துன்னு நினச்சி எல்லா பக்கமும் டேட்டோ குத்திக்கிட்டு இருக்கானுங்க. நமக்குலாம் டேட்டோ குத்துறதெல்லாம் செட்டே ஆகாது. அதே மாரி குத்துனேன் வீட்டில் எனக்கு கும்மா குத்து தான். இவன் மூஞ்சில் இருந்த ரைட் சைடு டேட்டோவில் ரிமூவ் பண்ணியாச்சு, லெஃப்ட் சைடு ரிமூவ் பண்ணிடுவோம். இங்கே பாருங்க தாடிக்குள்ளெல்லாம் டேட்டோ குத்திருக்கான். ஐ எம் சாரி ப்ரோ, உன்னோட சாரியவே ரிமூவ் பண்ணிட்டேன் நான். வயலில் தான்டா கம்பி வேலிலாம் போடுவாங்க, இவன் என்னடா நெத்திலேயே கம்பி வேலி போட்டிருக்கான். டேட்டோலேயே கம்பி வேலியே போட்டிருக்கான் பாருங்களேன். அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் டன். நம்ம ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இப்போ தான் பார்க்க இவன் மூஞ்சி அழகாக இருக்குது. இதுக்கப்புறம் இந்த டேட்டோ ரிமூவர் நமக்கு தேவையில்லை. இருந்தாலும் இவன் மூஞ்ச பார்க்க ஏதோ ஒன்று டெரரா தெரியுது. இந்த சைடில் இருக்கு தாடி தானே, இதை ஏதாவது பண்ண முடியுமா? இங்கே ஏதாவது இருக்கா? ட்ரிம்மர் இருக்கு, இது போதுமே நமக்கு. இந்த ட்ரிம்மரை வச்சு இவன் சைடில் இருக்க தாடி எல்லாத்தையும் எடுக்கலான்னு பார்த்தா எடுக்க முடியல. இது எப்படி ஆன் பண்ணுறதுன்னு தெரியும். இங்கே ஒரு பட்டன் இருக்கு. இப்போ எடுக்கிறேன் பாரு உன் தாடியை. ஆல்ரெடி பாதி தாடி தான் வச்சிருக்கான் இவன். விரும்பாண்டி படத்தில் வரும்ல அது மாதிரி விருமாண்டி விருபாண்டி விருமாண்டே விருமாண்டி. ஓகே ஒரு சைடு தாடி எடுத்தாச்சு. அதே மாதிரி இந்த சைடும் எடுத்துட்டுருவோம். இப்போ பாருங்களேன் பார்க்கவே காமெடியாக இருக்கான். சரி ஓகே இந்த பக்கம் எடுத்துடலாமா? நம்ம செக்யூரிட்டி மேனு ஆனால் என்னென்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? அவ்வளோதான் எடுத்தாச்சு. இருந்தாலும் கொஞ்சம் கருப்பாக தெரியுதுங்க நம்ம ட்ரிம்மரில் எடுத்தனால. நம்ம இதே சேவ் பண்ணியிருந்தால் கொஞ்சம் நல்லா நீட்டாக இருந்திருக்கும். பட் ஓகே இதுவே போதும் அவனுக்கு. எங்கே இந்த பட்டன்? க்ரீன் கலர். இதை எடுத்து குத்து. எங்கே குத்தலாம்? தாடி இல்லையா? இங்கே தானே கன்று வச்சிருந்தான், இங்கே குத்துவோம். யூ ஆர் ஆஃப் ரோட், உள்ள போகலாம். போடா போ, உனக்காக எவ்வளோ வேலை செய்ய வேண்டியதாக இருக்கு. அங்கே பாருங்க யாரோ டாட்டா கட்டுறாங்க. எங்க ட்ரெஸ் என் கரிச்சிப் கூட இதை விட பெருசா இருக்கும். அவ்வளோ சின்ன ட்ரெஸ் போட்டு வந்திருக்குது இந்த அக்கா. இதில் வேற சேத்துல உருண்டு பரண்டு வந்திருக்கும் போல. உடம்பெல்லாம் அழுக்கா இருக்கு. சரி ஓகே இதை க்ளீன் பண்ணி விடணும். வாட்டர் கன் எடுப்போம். இதை வச்சு அது ஃபுல்லாக அங்கே பாருங்க காலெல்லாம் ரொம்ப அழுக்கா இருக்கு. ஓகே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டு இதுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்கி போட்டு அதுக்கப்புறம் உள்ள அனுப்பலாம். இங்கே பாருங்க ரூல்ஸ் போர்டில் ட்ரெஸ் கோட் தப்பா இருக்கு, அதே மாதிரி அழுக்கா இருக்கு, கண்ணாடி போடக்கூடாது. அப்புறம் அது என்னன்னு தெரியல, ஏதோ மண்டை கிருகிருன்னு இருக்க மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருக்கானுங்க. ஒருவேளை ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்குமோ அதான் நினைக்கிறேன். ஆர்ட் ஷேப் கண்ணாடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் வச்சுக்கிறேன். ஓகே இங்கே தான் இது என்ன கேஜெக்ட்டு? ட்ரிங்க்கு. ஓ போலீஸ் வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு டிரைவ் பண்ணுறாங்களா செக் பண்ணுவாங்களே அந்த மிஷின் போல். ட்ரிங்க் பண்ணியிருக்காங்களா இல்லையா இதில் காட்ட மாட்டுக்கு. ஓகே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ட்ரிங்க்குன்னு காட்டுது. அடா பாவி, பாய்ஸ் ட்ரிங்க் பண்ணா மட்டும் தப்பு இல்லை, கேர்ள்ஸ் ட்ரிங்க் பண்ணாலும் தப்பு தான். ஒழுங்கா அங்க இருந்து போயிரு, இல்லைன்னா உன் மண்டையை அடிச்சு உடச்சு போடுவேன் சொல்லிக்கிட்டு. நம்ம நாட்டில் நடக்கிற விஷயத்தை தான் இந்த கேமுக்குள்ள சொல்லியிருக்கானுங்க. பசங்க மட்டும் இல்லை பொண்ணுங்களும் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. குடி வீட்டையும் கெடுக்கும் நாட்டையும் கெடுக்கும். அதுக்கான எக்ஸாம்பிள் இதுதான். எவ்வளோ அழகான அரகுற ட்ரெஸ் போட்டு வந்திருக்கு பாருங்க. ஒழுங்கா ஓடிப்போ, இந்த பக்கம் ஒன்று இனிமேல் நான் பார்க்கவே கூடாது. அம்மா இது என்னது? எக்ஸ்ரே மிஷினா? ஓகே இருங்க இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். என்னடா உள்ள இருக்க மண்டை ஓடு எல்லாமே தெரியுது. அந்த மண்டை ஓடுக்கு பக்கத்தில் ஏதோ ரெட் கலர்ல தெரியுது. என்னவா இருக்கும்? உள்ளே ஏதாவது மறைச்சி வச்சுருப்போனோ? இதை கழட்டி ஓரமாக போடு. ட்ரெஸ்ஸுக்குள்ளே ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க. இந்த ஸ்கேனர் ஓரமாக வச்சுட்டு உள்ளே என்ன வச்சுருக்கான்னு பார்ப்போம். எஸ் வச்சுருக்கான். என்னது? கோடாலி. இது எதுக்கிட்ட எங்கே கொண்டு வந்திருக்க? யார் கொள்ளான்னு எடுத்துகிட்டு வந்த? இதில் உனக்கு கண்ணாடி வேற தொப்பி வேற. கழட்டி போடு. ஒழுங்கா உண்மையை சொல்லு, யாரை போட்டு தள்ளுறதுக்காக இதை எடுத்துகிட்டு வந்த? நீ தீவிரவாதி தானே? ஒழுங்கா ஓடிப்போ. ஹாய் அங்கே பாருங்க விஆர்க்குள்ளேயே விஆர் போட்டு வராங்க. சூப்பராக இருக்குல்ல அந்த கலரு. இருங்க இதை எடுத்து பார்ப்போம். இது நம்ம போட முடியுமா? நம்ம மண்டைக்கு சின்னதாக இருக்கும் போல, போட முடியல. சரி இதை சேல் பண்ணிடலாம். பெருசா இங்கே பார் எவ்வளோ சூப்பரான ஒரு பொருள் கொண்டு வந்திருக்கேன். தூங்கிக்கிட்டு இருக்கேன். $40 தானா? நான் கூட பெருசாக $400 எடுத்துக்குவேன்னு நினச்சேன். அங்கே பாருங்க அது வாயில சுருட்டு பீடி எவ்வளோ பெருசு இருக்கு. ஜெயிலர் படத்தில் வரும்ல அதே மாதிரி இருக்கு. ஓகே இதை நம்ம சேல் பண்ணிடலாம். $2 பீட்சா $10 இது இருக்கட்டும், நமக்கு தேவைப்படும். இப்போ நம்மக்கிட்ட $863 இருக்குது. பட் இதை வச்சு என்ன பண்ணுறது தான் தெரியல. இந்த அக்காவோட மண்டையை பாருங்களேன், கண்ணை சுற்றி எல்லோ கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கு. இது பெயிண்டா டேட்டாவான்னு தெரியல. இந்த பக்கம் ப்ளூ கலர் இருக்குது, ரெட் கலர் இருக்குது, கலராக இருக்கேடா. மேடம் ஏதாவது கத்தி எதுவும் வச்சிருக்கீங்களா? இந்த பக்கம் இல்லை, இந்த பக்கமும் இல்லை. பாக்கெட்லேயும் எதுவும் இருக்க மாதிரி தெரியல. சரிங்க நம்மகிட்ட தான் எக்ஸ்ரே இருக்குல்ல, இதை வச்சு ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். உள்ளே இருக்க மண்டவோடு தான் தெளிவாக தெரியுது, வேற எதுவும் இருக்க மாதிரி தெரியல. ஆனால் இவங்க மூஞ்சில் இருக்க டேட்டாவோட நம்ம கிளப்புக்குள்ள விடக்கூடாது. இங்கே பாத்திரம் விளக்குற பஸ் இருக்குல்ல, இதை வச்சு தேய்ச்சி பார்ப்போம். அட போகுது. நம்ம வீட்டில் வைக்கிற பாத்திரத்தில் இருக்க அழுக்கே போகுதுன்னா இது போகாதா? அப்போ இது டேட்டோ கிடையாதுங்க இதெல்லாம். ஆக்சுவலி நான் சின்ன பையனாக இருக்கும்போது இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணியிருக்கேன். சந்திரமுகி படம் ரிலீஸ் ஆகிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்கெட், அது என்ன பிஸ்கெட் ஞாபகம் இல்லை, அது பிஸ்கெட் வாங்கினோம்னா ஒரு ஸ்டிக்கர் தருவாங்க. அது தண்ணியில் வச்சு மேலே நம்ம கையில் ஒட்டினோம்னா வச்சுங்களேன் டேட்டோ மாதிரி ஒட்டிக்கும். பட் கழுவுனோம்னா போயிடும், அது வேறு விஷயம். அது மாதிரியே தான் இருக்குது இதுவும். தேய்ச்சதும் போயிடுச்சு. ஓகே டெம்பரேச்சர் செக் பண்ணுறது 38 நார்மலாக தான் இருக்குது. இது என்ன ரெட் கலர் பாட்டில்? ஏர் க்ரோவா?
இதை வச்சு ஏர் க்ரோ பண்ண முடியுமா? இருங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த அக்கா மண்டையில தான் முடி கம்மியாக இருக்குல்ல, இதில் ட்ரை பண்ணி பார்ப்போம். என்னடா இது மருந்து போட்ட அடுத்த செகண்டே அந்த இடத்துல முடி வளருது. ஏர் க்ரோன்னு சொன்னீங்க, இன்ஸ்டன்ட் ஏர் க்ரோன்னு சொல்லவே இல்லையே. இங்கே பாருங்க, அந்த இது மருந்து போடுற அடுத்த செகண்டே முடி வளருது. பயங்கரமாக இருக்குல்ல. இங்கே தாடி வளருமான்னு பார்ப்போம். தாடியும் வளருதுடா. இந்த மருந்து மட்டும் நான் காலேஜ் படிக்கிற டைமில் கிடச்சிருந்ததுடா. என் தாடி எப்படி மாசாக வளர்த்திருப்பேன். இங்கே சேவிங் பிளேடு இருக்குது. இதை வச்சு இந்த பிருவத்துக்கு மேலே பாருங்களேன், லிக்விட் அந்த இடத்துலையும் தெளிச்சிட்டேன் போல, அங்கேயும் முடி வளர்ந்துருச்சு. இதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணுவோம். பார்த்து கேர்ஃபுல்லாக எடுக்கணும். பிருவத்தையும் சேர்த்து எடுத்துட போகிறேன். ஓகே, கேர்ஃபுல்லாக எடுத்தாச்சு. பட் கொஞ்சம் மேலே சொதப்பிட்டேன் போல. சரி, அதே ஒரு ஹேர் ஸ்டைலாக மாற்றி விட்ருவோம். இப்போ கூட ஸ்கூல் படிக்கிற பசங்க நிறைய பேர் இந்த மாதிரி சைடில் ஃபுல்லாக வலிச்சிட்டு போனால் அது ஒரு மாசான ஹேர் ஸ்டைல்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் நீங்கள் ஸ்கூல் முடிச்சு காலேஜ் முடிச்சு அதுக்கப்புறம் தான் தெரியும் அதெல்லாம் மாசான ஹேர் ஸ்டைலாக தமாசான ஹேர் ஸ்டைலாக. ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும் போது அப்படி தானே நான் நினச்சேன். இப்போ தானே தெரியுது அதெல்லாம் மாசு இல்லைன்னு. அவ்வளோதான், பர்ஃபெக்ட். எப்படி மாற்றிட்டோம் பாருங்க. மேடம் நீங்கள் சூப்பராக இருக்கீங்க. இன்னிலேருந்து உங்களை யாரும் மேடம்னே சொல்ல மாட்டாங்க, சார்னு தான் கூப்பிடுவாங்க. இருங்க தாடியிலே குத்துவோம். குத்த முடியல, சரி நெத்திலே குத்துவோம். அவ்வளோதான், நீங்கள் போகலாம் மேடம். உள்ள பொட்டி கடை அண்ணாச்சு தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. இது என்னது? ஷூ, ட்ரெஸ்ஸு. ஓ, நம்ம வாங்கிக்கலாமா ட்ரெஸ் எல்லாம் வேணும்னா? இங்கே பாருங்க நிறைய இருக்குங்க. இவ்வளோ நேரம் இதை பார்க்காம போயிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் வாங்க. யார் இவன்? வாயில் எதையோ வச்சிருக்கான், ஏதோ சொல்கிறான், புரிய மாட்டேங்குது. இப்பயும் எனக்கு புரியல என்ன சொன்னான். ஒருவேளை திட்டிருப்பானோ? திட்டுனியா? என்ன சட்டை கையோட வந்துருச்சு. சட்டையை கட்டினது உள்ள இருந்து கொத்து கொத்த என்னென்னமோ உழுவுது. சிகரெட்டு என்னது இது? இங்கே மறைஞ்சு போயிருச்சு. டேபிளுக்கு வந்துருச்சு போல. இங்கே பாருங்க, மிளகாலாம் கொண்டு வந்திருக்கான். எவ்வளோ பெருசு இருக்கு. இதே எதுக்கடா கொண்டு வந்தேன்? கட்டு பார்ப்போம். உள்ள சொல்லிவிடு. கீழே விழுந்துருச்சா? நம்ம ஒன்று பண்ணலாம்னு நினச்சாதான் இப்படிலாம் ஆகும். இது என்னது? ஏதோ பாக்கெட்டில் வச்சுருக்கான். இது ட்ரக்ஸு தானே? அதே தான். பெருசா நீ ஏன் பிடிச்சிக்கித? என்னடா இங்கே வரவனுங்கெல்லாம் ஒரு டைப்பாக வரீங்க. ஒரு சட்டையை கட்டினதுக்கே இவ்வளோ கூட்டுதே. உள்ளே பனின்னு வேற போட்டிருக்கான். இதுக்குள்ளே இருந்து எதுவும் வரல. சரி, ஓகே, உள்ளே எதுவும் இல்லை போல. ஃபேண்ட் கடியில் ஏதாவது மறைச்சி வச்சிருப்போனோ? இருங்க ஃபேண்ட்டை கழட்டி பார்ப்போம். ஃபேண்ட் ரொம்ப டைட்டாக போட்டிருக்கான். வந்துருச்சு. உள்ளே இருந்து ஏதோ உழுவுது. ஃபேண்ட்டுக்குள்ளதே ஒன்று மறைச்சி வச்சிருக்கான். இது பாம்பு தானே? நீ தீவிரவாதியாடா, எல்லா இல்லீகல் பொருளும் வச்சிருக்க. ஐயோ, பாம்பு வேற இது. திரிய எடுத்து விட்டேன். வெடிக்க போகுது. இப்போ அவன் மண்டையில் வச்சிடலாம். அவ்வளோதான், இப்போ மண்டை வெடிச்சு செதற போகுது. ஐயோ, பாம்பு கீழே விழுந்துருச்சு. ஏன்னா என் கைக்கு வந்துருச்சு. கையை நிட்டுந்தோ. ஓ மை காட், ஜஸ்ட் மிஸ். என் கையிலேயே வெடிச்சிருக்கும். அவன் மண்டையில் போட்டாச்சு. எங்கள் ஊர் ஆட்டோ பம்ப் கூட இதோட பவராக இருக்கும்டா. ஒரு டேமேஜும் ஆகலை. இவன் கிட்ட இருக்க இல்லீகல் பொருள்லாம் வச்சு பார்த்தா இவனை உள்ள விடவே கூடாது. ஆனால் இவன் மண்டை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால இவனை க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி இவனுக்கு சட்டை வாங்கி கொடுத்து இவனை நீட்டாக உள்ள அனுப்ப போகிறோம். கொஞ்ச நேரம் பேசாம இருறா. நொன்னு பேசிக்கிட்டே இருக்க. இவனை எப்படி நிறுத்தணும்னு எனக்கு தெரியும். வாய் காட்டுறான். அவ்வளோதான், வாயில் சொறி விட்டாச்சு. அவன் என்ன பேசுறானே புரியல. எதுக்காக இவன் வாயில ஏதோ சொறி விட்டுருந்தாங்கன்னு இப்பதான் புரியுது எனக்கு. பேசிக்கிட்டே இருப்பான் போல. சரி, இவனுக்கு ட்ரெஸ் வாங்குவோமா? என் காசில் நான் ஏன்டா வாங்கணும்? கொஞ்சம் வாட்சை கொடு. ஓகே, வாட்சை சேல் பண்ணிடுவோம். அவன் கையில் தங்க மோதிரம் ஒன்று இருக்கு, அதை எடுத்து சேல் பண்ணிடலாம். இந்த காசை வச்சு அவனுக்கு வாங்கி தருவோம். இப்போ நம்மகிட்ட $1000 இருக்கு. இதை வச்சு அவனுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸாக வாங்கலாமா? எது வாங்கலாம்? எல்லாமே ஒரே ரேட்டு மாதிரி தான் இருக்கு. $120, $120, $130, $140. இந்த கலர் சூப்பராக இருக்குங்க. கோட் சூட் மாதிரி இருக்கு. சரி, ஓகே, இது ஒன்று எடுத்துக்குவோம். இந்த வச்சுக்கோ. எப்படி பாசா மாதிரி இருக்கியா? ஆனால் ஜட்டி பாசா மாதிரி இருக்கு. ஜட்டி தான் போட்டிருக்கான். அவனுக்கு ஒரு ஃபேண்ட் வாங்கணும். சரி, இருங்க, வேற ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். இது இதெல்லாம் ட்ரெஸ்ஸு பனியன்ஸ் இது போல. ஓகே, வேற ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். வாட்சஸ் இருக்கு. இதெல்லாம் என்னதுரா? இங்கே பாருங்க, டைப்பாக இருக்கு. முட்டை இருக்கு, கன்னு இருக்கு, வாஷிங் க்ளவுஸ் இருக்கு, கேமரா இருக்கு. அதுக்கு பக்கத்தில் இது என்னது? வித்தியாசமாக இருக்குது. $600. சரி, இதை வாங்குவோம். இப்போ நம்மகிட்ட $413 தான் இருக்குது. பட் இது என்னது? கன்னா வித்தியாசமாக இருக்குது. இருங்க வேமலை. இது ஆணி போலிங்க. இதுக்குள்ளே இருந்து வரதெல்லாம். ஓகே, சூப்பராக இருக்கு. அவன் கண்ணில் ரெண்டையும் அடிச்சு விடுவோம். ரெட் கலர்லாம் மாறிடுச்சு. இப்போ கதறி அழுவுவான். அவன் வாயில் இருக்கிறத கழட்டி விடுவோம். என்னடா அழுவேன்னு பார்த்தா அப்பயும் பேசுற. இனிமேல் உன்னால பேசவே முடியாதுடா. இந்த ஆணியை வச்சு உன் வாயை தைக்கிறேன்டா. ஜிக்கு 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 ஜிக் ஜிக் ஜிக். எவ்வளோ ஆணி அடித்தாலும் பேசிக்கிட்டே இருக்கான்டா அவன். இங்கெல்லாம் அடித்தா அவனுக்கு செட் ஆகாது. இவனுக்கு கீழே அடிப்போம். அங்கே பாருங்க, அழுகிறான். இனிமே பேசுனேன், அவ்வளோதான் உன் கதை. இவன் என்ன பண்ணாலும் பேசிக்கிட்டே தான் இருப்பான். உனக்கு போட்டுக்க சட்டை ஃபேண்டெல்லாம் வாங்கி கொடுத்தேன்ல, அப்போ கூட என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறியாடா. இங்கே கேமரா இருக்கு, $900. பட் நம்மகிட்ட $413 தான் இருக்கு. இவனுக்கு ட்ரெஸ் ஃபேண்ட் வாங்கி கொடுத்தே நம்ம காசெல்லாம் போச்சு. சரி, இவனை உள்ள அனுப்பிடலாம். இல்லைன்னா திரும்பி வந்துகிட்டே தான் இருப்பான். இப்பயாவது பேசாம போடா, காது வலிக்குதுடா. அடுத்தது வரவனாவது பேசாம நல்லவனா வருவானா? சைலண்டான ஆள் வந்தா பரவாயில்ல. இல்லைன்னா இந்த கண்ணை வச்சு அவனை போட்டு பேசுறான்டா. ஐயோ, நம்மகிட்ட வரவனுங்களாம் பேசியே நம்மளை கழுத்தறுத்தே கொண்டுருவானுங்க போலியே. ஐயோ, கழுத்தறுக்கிறதுக்கு கையில் கத்தி வச்சிருக்காண்டா அவன். அவங்ககிட்ட இருந்து எப்படியாவது அதை எடுத்தாக்கணும். டே கொஞ்சம் பொறுமையாடுறா. நான் தெரியாமல் உன் மேலே அட்டாக் பண்ணிட்டேன்டா. அந்த கத்தியை மட்டும் இப்படி கொடுத்துரு ப்ளீஸ்ரா. கத்தியை கொடுத்துரு. நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இருக்கானே. அவ்வளோதான், எடுத்துட்டேன். என்னடா நான் டியூட்டி பார்க்கும்போது மட்டும் எல்லாரும் கத்தி, கோடாலி, பாம்பெலாம் கொண்டு வரீங்களேடா. யாரை போட்டு தள்ளுறதுக்கு இதை கொண்டு வந்த? என்ன குத்துறதுக்கு எதுவும் கொண்டு வந்துருப்பானோ? இவனை விடக்கூடாது. என்னையவே கொள்றதுக்கு நீ கத்தி வேற எடுத்துட்டு வரியா? இன்னைக்கு உன் மூக்க பஞ்சர் ஆக்குறேன்டா. இதில் தொப்பி வேற.
என்னடா ஹேர் ஸ்டைல் இது? முள்ளம் பண்ற மாதிரி நட்டு வச்சிருக்கான். இது அவன் வாட்ச் தானே, இதை நம்ம சேல் பண்ணிடலாம். ஓகே, இதை சேல் பண்ணிடலாம். இது மட்டும் இல்லை, அவன் கையில் பாருங்க நிறைய மோதிரம்லாம் போட்டிருக்கான். ஒன்றும் கூட விடக்கூடாது, எல்லாத்தையும் சேல் பண்ணிடலாம். அவன் கையில் இருந்த எல்லா மோதிரத்தையும் கட்டியாச்சு. அடுத்தது அவன் ட்ரெஸ் தான், அதையும் சேல் பண்ணிடுவோம். தம்பி என்னை மன்னிச்சுக்கு, உங்ககிட்ட இருக்க ஒன்று கூட நான் விட போகிறது இல்லை. அவன் ட்ராயர் எவ்வளோ அழுக்கா இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல, இதையும் கழட்டுவோம். பெருசாய் நீ க்ளீன் பண்ணிக்க இந்த ட்ராயரை. அடுத்தது வேற என்ன இருக்கு? அவனோட ஜட்டி தான், அதையும் கழட்டிடுவோமா? ஆனால் ரொம்ப டைட்டாக இருக்கு, வரமாட்டேங்குது. டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க? ஃபெவிக்விக் எதுவும் போட்டு ஓட்டிட்டானா? வரமாட்டேங்குது. அவன் ஜட்டி வரும்னு பார்த்தா அவனே வரான்டா நம்ம கிட்ட. இங்கே பாருங்க ஷூ போட்டிருக்கான். இந்த ஷூவையும் கழட்டிட வேண்டியதான். ஒன்றும் கூட விட போகிறது இல்லை. நான் இந்த ஷூவை கழட்ட முடியுமா? கமான், எஸ் வந்துருச்சு. இப்போ அந்த சைடு ஒரு ஷூ இருக்குது, அதையும் கழட்டிடுவோம். கமான், எஸ் 2 ஷூவையும் எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் அவங்ககிட்ட இருந்து எடுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, இதையும் சேல் பண்ணிடலாம். அவங்ககிட்ட இருக்க எல்லாத்தையும் கழட்டி விட்டாச்சு. சரி, அவனுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாமா? இந்த பனியன் கரெக்டாக இருக்கும். உன் ஹேர் ஸ்டைலுக்கு தாண்டா சூப்பராக இருக்குது, அதை போட்டுக்கு. வேற என்ன வாங்கலாம்? இன்னும் நிறைய இருக்குங்க, இதெல்லாம் என்னன்னே தெரியல. இங்கே போருங்களே, என்னென்னமோ வச்சுருக்காங்க. இது அந்த சூனியக்காரங்களாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல, ஜண்டா. அது $800. அவங்ககிட்ட இருக்க மோதிரத்தெல்லாம் வித்தனால நம்மகிட்ட 1000க்கு மேலே இருக்குது. சரி ஓகே, இதை வாங்கியாச்சு. இந்த பின்னையும் எடுத்துக்குவோம். இந்த பின்னை வச்சு அவனை குத்துனா அவனுக்கு வலிக்கும்னு நினைக்கிறேன். இருங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். அவன் எப்படி பார்க்குறான் பாருங்களேன் இந்த பொம்மையை. இந்த பொம்மையும் இந்த ஊசியை வச்சு நான் உனக்கு ஒரு வலி கொடுக்க போகிறேன். எப்படி இருக்குன்னு பாடுறா. ஜண்டா மண்டா, அவன் நெஞ்சிலேயே குத்து. அழுகிறான்டா அவன். இது உண்மையுமே சூனியக்கார பொம்மை தான் போல. இதில் ஊசியை வச்சு குத்துனோம்னா அவனுக்கு அங்கே வலிக்குதுங்க. அழுதுகிட்டு இருக்கான் பாருங்க, பயங்கரமாக குத்தணும். இருங்க, இவன் கண்ணில் குத்தி பார்ப்போம். லெஃப்ட் சைடு கண்ணில் குத்துவோம். அங்கே பாருங்களேன், நம்ம லெஃப்ட் சைடு கண்ணில் குத்துனதும் அவனுக்கு லெஃப்ட் சைடுக்கு கண்ணு ரெட் கலரில் மாறிடுச்சு. ரைட் சைடு குத்தி பார்ப்போமா? ரைட் சைடும் அவனுக்கு டேமேஜ் ஆகுது. அப்போ இது உண்மையுமே ஒர்க் அவுட் ஆகுது. அவன் கண்ணில் மட்டும் இல்லை, அவன் மூஞ்சி மூக்கு எங்கே குத்தினாலும் அவனுக்கு அங்கே பாருங்களேன் கலர் மாறுது ஒரு மாதிரி. இந்த ஊசியை வச்சு டேரெக்டாக அவன் மண்டையில் குத்தலான்னு பார்த்தா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் இந்த பொம்மையில் குத்துறது ஈஸியா இருக்கு. முள்ள மன்றி மண்டையா, என்ன மன்னிச்சுக்கே. உன் கை கால்னு எல்லா இடத்துலயும் குத்த போறேன். அங்க பாருங்க, அவன் கதறி கதறி அழுகுறான். அவன் கழுத்திலேயே குத்த போறேன். ஜண்டா, என்னடா கழுத்துன குத்துனதும் வாயை பொழந்துட்டான். அங்க பாருங்க ஒரு மாதிரி சாஞ்சிட்டு போறான். இதுதான் உண்மையான பெயின் போல. அவனுக்கு ரொம்ப வலிக்க மாட்டேங்குது, வாயை பொழந்துட்டான். இவ்வளவு நேரம் என்ன பேச்சு பேசுனேன், இனிமே உன்னால வாயை ஆட்டவே முடியாதுடா. அவன் வாயில சூனியத்தை வச்சாச்சு, அவனால வாயை க்ளோஸ் பண்ணவே முடியாது. அவன் கத்தியை எடுத்து வாய்க்குள்ள ஆட்டினோம்னாலும் அவனால வாயை க்ளோஸ் பண்ண முடியாது. இந்த ஆணி அடிக்கிற மிஷின் எடுத்து அவன் வாய்க்குள்ள வைப்போமா? வச்சுக்கோ, இனிமே நீ வாய் பேசுவ. அவ்வளோதான், அந்த சூனிய பொம்மையோட பவர் குறைஞ்சிடுச்சு போல. பொம்மை இங்கே தான் இருக்கு, ஆனால் அந்த ஊசியை காணோம். அதனால தான் தலைவன் மறுபடியும் நார்மலாக மாறிட்டான் போல. சரி போனா போகுது, பொழைச்சி போ, உள்ள போ. டே கத்தி எங்கடா எடுத்துட்டு போற? டே கத்தியை கூடுறா. ஐயோ கத்தியை பிடுங்குறேன்னு சொல்லிட்டு அவன் சட்டையை பிடிங்கி விட்டுனே. கத்தி எடுத்துட்டு உள்ள போறான். உள்ள போய் உள்ள இருக்க அங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்க எல்லாத்தையும் போட்டு தள்ள போறான். இன்னைக்கு முடிஞ்சிச்சு அவங்க கேத. நம்ம நினைச்சதோட இந்த கேமுக்குள்ள இன்னும் ஏகப்பட்ட விஷயம் நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா இதெல்லாம் வாங்குறதுக்கு நம்மகிட்ட காசு இல்ல. $500 தான் இருக்கு. அதை வச்சு இதெல்லாம் எதுவுமே வாங்க முடியாது. நம்ம என்ன ஊன்னு சத்தம் கேக்குது. இங்க பாருங்க, யாரா நீங்க? ஓ, இந்த பொம்மையில அந்த ஊசி குத்தி இருக்கனால இவனுக்கும் அந்த வலி இருக்கும் போலங்க. நீ கவலைப்படாத, அவ்வளவுதான், எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, மணி என்ன இருக்கும்? 12 மணி இருக்கும் போல. கைஸ் அவ்வளோதான், எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புங்க. 12 மணி ஆயிடுச்சு, நைட் கிளப்பை க்ளோஸ் பண்ண போகிறோம். அங்கே பாருங்க எல்லாரும் டாட்டா சொல்கிறாங்க. டாட்டா பாய் பாய், எல்லாரும் வீட்டுக்கு பார்த்து போங்க. பெருசாய் உனக்கு மட்டும் நான் வெத்தலை பார்க்க வச்சு சொல்லணுமா? டைம் முடிஞ்சிருச்சு, கிளம்பு, போயிட்டு நாளைக்கு வா. அவங்களுக்கு மட்டும் நான் டாட்டா சொல்லல, உங்களுக்கும் டாட்டா. ஏன்னா இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம நைட் கிளப்போட செக்யூரிட்டி மேனாக விளையாண்டோம். இந்த கேம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா குட் கேம் ப்ரோ அப்படின்னு சொல்லுங்கள். நல்லா இல்லைன்னா பேட் கேம் ப்ரோ அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோக்கு எல்லாரும் லைக் கொடுத்துருப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. கொடுக்கலைனாலும் இந்த வீடியோக்கு எல்லாரும் லைக் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த கேம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சொல்லுங்கள், அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். இதோட ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பாஸ், லவ்லி பாஸ்.